கைஸ் வணக்கம். நான் சீனிவேல்ராஜன். இது உங்கள் ட்ரெண்டிங் டவுன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட்டுங்க. நம்ம கோயம்புத்தூர் கொடிசியால எக்ஸ்போ அட்டன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்க இருந்த ஸ்டால்ல இந்த ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் குக்கிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஆன் டு குக் அப்படின்ற நிறுவனம் வந்து ஸ்டால்ல வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பத்தி முழுசா வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போய் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் தமிழ்நாடு. ஆன் டு குக் டிவைஸ் நாங்கள் இப்போ புதுசாக சவுத் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் பற்றின எல்லாருக்குமே டவுட் இருக்கும். நீங்கள் யூடியூப் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த டிவைஸ் என்ன பண்ண போகுதுங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள் டெக்னாலஜி அண்ட் காம்பினேஷன் டெக்னாலஜி. காம்பினேஷன் டெக்னாலஜினா ரெண்டு டெக்னாலஜியை கலந்து நாங்கள் ஒரு டிவைஸ் பண்ணியிருக்கோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இண்டக்ஷன், மேலே வந்து மைக்ரோவேவ். இந்த இண்டக்ஷன் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டை வந்து கீழேருந்து குக் பண்ண போகுது. கீழே இருந்து எப்படி குக் பண்ண போகுதுன்னா, கீழே இருந்து ஹீட் வந்து சப்ளை ஆக போகுது. அப்போ கேரமலைசேஷன், கலர், அந்த ஃபுட்டுக்கான கலரு, ரோஸ்டிங்கோ கிரில்லிங்கோ எதாக இருந்தாலும் அது இண்டக்ஷன் பார்த்துக்கும். மைக்ரோவேவ் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த ஃபுட்டை வந்து உள்ள இருந்து குக் பண்ண போகுது. ஸோ எந்த ஒரு பொருள், இப்போ சிக்கனு, ரைஸு, பொட்டேட்டோ, வெஜிடபிள்ஸ் எதாக இருந்தாலுமே ரா டு குக்டு வெஜிடபிள்ஸ் ஈஸியாக நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேனுவல் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா இதோட சைஸ். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். நீங்கள் கெஃபெட்டேரியா, பிஸ்னஸ் எது பண்ணுறதுனாலும் இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இல்லாமல் நீங்கள் இன்னுமே வந்து இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரே மூவபிள். இப்போ ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும். மினிமம் 20 kgs தான் வெயிட். ஸோ இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட நீங்கள் ஈஸியாக கொண்டு போயிட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நாட் இருக்குது, ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணாதப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதனால நம்மளுக்கு 70% ஆஃப் தி கரண்ட்டும் யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம காம்பினேஷன் குக்கிங்கில் குக் பண்ணுறதுனால ஈஸியாக ஃபுட்டு குக் ஆகிடும். ஸோ அதனால இதில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஃபுட்டு ஈஸியாக குக் பண்ணுறதுனால எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன், அதுக்கப்புறம் வந்து குக்கிங் காஸ்ட், அப்புறம் வேஸ்டேஜ் காஸ்ட் இது பண்ணலாம். இப்போ நான் மிஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டிவைஸில் வந்து 6 மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங் பண்ணலான்னு நான் சொல்லியிருப்பேன். ஸ்டீமிங், ஃப்ரையிங், பேக்கிங், இண்டக்ஷன், மைக்ரோவேவ் அண்ட் ஓவன் டெக்னாலஜி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எப்படி 6 டைப் ஆஃப் மெத்தட் பண்ணலாம்னு யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னோட மிஷினில் இருக்க ஆக்சசரிஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் இந்த ஆக்சசரிஸ். பார்த்தீங்கன்னா கோட்டட் பேன்ஸ், இதில் சாசஸ், கிரேவிஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான்ஸ்டிக் பேன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரில்லிங் மெத்தட் வந்து ஜஸ்ட் பேன் சேஞ்ச் பண்ணால் போதும். வி கேன் டூ கிரில்லிங் மெத்தட் இன் திஸ். இந்த கிரில்லிங்கில் மெயின் என்ன பண்ணுவோம், கிரில்லிங் மார்க்ஸ் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கிரில்லிங்கோட சாண்ட்விச்சோ ரோல்ஸோ எதுவோ இதில் வச்சோன்னா கிரில்லிங் மெத்தட் பண்ணலாம். ஸ்டீமிங்க்கு வி கோனா யூஸ் த பேஸ்கெட். தண்ணி மேலே படும் போது அந்த மோமோவோட ஷேப்போ இல்லை எந்த ஒரு டம்ப்ளிங்கோட ஷேப்போ, கொழுக்கட்டையோட ஷேப்போ, எந்த ஷேப்பும் மாறாமல் இருக்கிறதுக்கு மோமோஸ் இது உள்ள வைக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி வாட்டர் அடித்து ஸ்ப்ரே பண்ணி குக் ஆகும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எங்களோட பேக்கிங் மோல்ட். இது பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஃப்ரையிங்க்கு ஃப்ரையில் ஆயில் எராடிகேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ரையிங்க்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது ஃபுட் சேஃப்டி டெஃப்லான் ஷீட்டில் ஆனது. பேன், நீங்கள் என்னோட பேன் பார்க்கலாம். ஸ்டீல் எஸ்எஸ் பேனு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இது பேனோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே என்ன பண்ணுவோம், ஃப்ரை பண்ணும் போது நம்மளுக்கு ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த ஃப்ரைக்கு எப்படி இருக்கணும்னா, பேன் ஹெவி பேஸ்டாக இருக்கணும். ஹெவி பேஸ்டாக இருக்க பேன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும் இது எவ்வளோ இருக்குது. இது ஃப்ரையிங்க்கு மட்டும் யூஸ் ஆகாமல் இதை பிரியாணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரையிங்க்கு யூஸ் பண்ணுற போது, பிரியாணிக்கு யூஸ் பண்ணும் போது என்ன ஆகுனா, அந்த ப்ராடக்ட் வந்து நின்று வேக ஹெல்ப் பண்ணுது. அதே நான் ஒரு மேக்ரோனி பாஸ்தா பண்ணுறேன், எனக்கு இந்த பேனை க்ளீன் பண்ண வேண்டாம், எனக்கு கழுவ வேண்டாம்னா நம்ம இந்த பேன் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே இந்த பேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மிஷின் வந்து 6 in குக்கிங் மெத்தட் பண்ணணும்னு சொன்னேன். 6 in குக்கிங் மெத்தட் என்னென்ன பண்ண போதுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டீமிங் இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் பேக்கிங் நான் இதில் காட்டிட்டேன் உங்களுக்கு பேக்கிங். அதுக்கப்புறம் சிக்கன் கறி, நார்மலாக இண்டக்ஷன் வச்சு சிக்கன் கறி நீங்கள் பேசிக்காக பண்ணிக்கலாம் இந்த பேன் வச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஜ் புலாவுக்கு நான் என்ன பண்ணுறேன், மைக்ரோவேவ் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட அரிசி வந்து பலன்னு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிஸ், எனி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வி கேன் குக் ஃப்ரம் திஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்க்கு இந்த கிரில் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனி டைப் ஆஃப் ஃபுட், எல்லா குசின், இந்தியன், இட்டாலியன், அரபிக், ஏஷியன், கான்டினென்டல், எனி டைப் ஆஃப் ஃபுட்ஸ் யூ கேன் குக் இன் அவர் டிவைஸ். ஸோ நான் டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், இந்த கிச்சனில் நாங்கள் எங்கேயுமே சிம்னியே போடல.
ஸோ நீங்கள் கெஃபேவோ ரெஸ்டாரண்ட்டோ எது ஸ்டார்ட் பண்ணும்போது சிம்னி காஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிடலாம். ஃபுட்டு குக் ஆகும் போது அதுலேருந்து வர ஸ்டீம் மட்டும் தான் வரப்போறதுனால உங்களுக்கு சிம்னி காஸ்ட்டே தேவை கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாப் டெக்னாலஜி இருக்குது. இப்போ 1 ப்ரெஸ் பண்ணனா என் இண்டக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். எரர், நான் பேன் வைக்கலன்னா என் இண்டக்ஷன் குக்கே பண்ணாது. ஸோ திருப்பி நான் அதை ஆஃப் பண்ணுறேன், என் இண்டக்ஷன் ஆஃப் ஆகிடும். ஸோ 1 டெக்னாலஜி இருக்கிறதுனால நான் இதுலேயே என் ரெசிபீஸையும் பண்ணிக்கலாம். நான் அப்லோட் பண்ணுற 50 ரெசிபீஸ் எனக்கு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண வேணாம்னா நான் இதுலேருந்தே என் ரெசிபீஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வால்யூம், எனக்கு வால்யூம் பிரச்சனை இருக்குன்னா எனக்கு வால்யூமையும் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். பேன் வைக்கலன்னா என் மிஷின் ஸ்டார்ட்டே ஆகாது. அதே மாதிரி நான் க்ளோஸ் பண்ணி ஒர்க் பண்ணலன்னா என்னோட மைக்ரோவேவ் ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ சேஃப்டியை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட மெயினோட அட்வான்டேஜ் என்னன்னா, எந்த ரெசிபியில் இந்த வாட்டர் என்ன ஆக போகுது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்க போகுது என் மிஷின். இப்போ நான் ஒரு கெஃபே வச்சிருக்கேன், எனக்கு இந்த 1 லிட்டர் வீட்டில் சமைக்கிறேன், எனக்கு 1 லிட்டர் போதும். அதே நான் ஒரு கெஃபே வச்சிருக்கேன், எனக்கு 10 லிட்டருக்கு மேலே தேவைப்படும் ஒரு நாளைக்கு அப்படின்னா, இந்த நாபை நீங்கள் இந்த ஒயரை மட்டும் நீங்கள் கழட்டிட்டு நீங்கள் 10 லிட்டர் கேன்லையோ 20 லிட்டர் கேன்லையோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேன் வச்சுட்டேன். ஹீட் பேன் பேசிக்காக ரெஸ்டாரண்ட் என்ன ஆகும், பேன் ஹீட் ஆகிறதுக்கு வீட்லேயே கூட சரி, நம்ம ஒரு கடாய் வைக்கிறோன்னா ஹீட் ஆகிறதுக்கு மினிமம் 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஆனால் என் பேன் 40 செகண்ட்ஸில் ஹீட் ஆகும். ஸோ அதுதான் ஒரு மெயின் அட்வான்டேஜ். நீங்கள் இந்த பேனை ஃப்ரையிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டிரர், இதுதான் நம்மளோட மெயின் அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ இனிஷியலி நான் ஒரு கிரேவி குக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டிரரில் போட்டு இதை லாக் பண்ண போகிறேன். நான் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது என் டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிர் ஆகிக்கும். இப்போ நான் வெங்காயம் வதக்கணும், என் கையே யூஸ் பண்ண வேண்டாம், ஸ்டிரரே பண்ணிக்கும். ரைஸ் பண்ணுறேன், லெமன் ரைஸ், பொட்டேட்டோ ரைஸ், ஏதோ ஒரு ரைஸ் நான் பண்ணுறேன். வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது ரைஸுக்கு ஏற்ற நாப், கிரேவிஸ்க்கு we have separate knobs and ரைஸ்க்கு தனி நாப். ஓகே, ரைஸ் கிரேவி மட்டும் தான் பண்ண முடியும். as we promise எங்களால ஏஷியன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். நூடுல்ஸும் ஸ்டிர் பண்ணிக்கலாம். pan Asian any recipes we can cook in this. as I said, we are doing steamos and baking also. baking நீங்க ட்ரே உள்ள வைக்கும்போது நீங்க இதை வைக்க போறீங்க. நீங்க ஜென்ரலா வீட்ல மைக்ரோவேவ்ல பார்த்துருப்பீங்க, கீழே ஒரு தட்டு சுத்திட்டே இருக்கும். அது என்ன பண்ண போகுதுன்னா பேக்கிங்கை ஈவனா ஆக்க போகுது. மைக்ரோ ஓவன், காம்பி ஓவன், எதுல பேக்கிங் என்ன பண்ண போகுதுன்னா இதுல கனெக்ட் பண்ண போறோம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணும்போது இந்த பேக்கிங் இப்படி சர்ல் ஆக போகுது. தட்ஸ் வாட் மேக்ஸ் த ஸ்பாஞ்ச் டு குக் இன் 6 minutes. எனி டைப் ஆஃப் ஸ்பாஞ்ச், எந்த விதமான ஸ்பாஞ்சா இருந்தாலும் 6 minutesல குக் பண்ணிக்கலாங்க. எந்த விதமான ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் சிக்கன், பேட்டிஸ், ஃப்ரோசன் ஃபுட் எதுவாக இருந்தாலும் 2 to 6 minutesல நம்ம பண்ணிக்கலாம். அக்கார்டிங் டு த குவான்டிட்டி, நீங்க எவ்வளவு குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குக் பண்ணிக்கலாம். இதே இப்போ எனக்கு பேக்கிங் முடிஞ்சிருச்சு, என் கிளைண்ட் பேக்கிங் முடிச்சாரு, இப்போ நான் ஃப்ரையிங் பண்ணணும், ஃப்ரை பண்றேன். இப்போ எனக்கு ஃப்ரை ஆகும் போது அந்த மாய்ஸ்சர் என்ன ஆகும், இருந்து நம்ம ஏதாவது கோல்டு ஐட்டம் போடும் போது வெடிக்கும், வெடிச்சு இந்த இடம் ஃபுல்லா பரவும். ஆனா என் மிஷின்ல அதெல்லாம் பட போறது இல்லை. ஏன்னா என் மிஷின்ல வந்து நான் ஆல்ரெடி அந்த ஸ்பாஞ்ச், அந்த மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்றதுக்கு உள்ள நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்பாஞ்ச் நீடில் என்ன பண்ண போகுது, ஃப்ரையிங் நீங்க ஜென்ரலா பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவீங்க, நீங்க எடுக்கணும், இதுதான் பண்ணுவீங்க ஃப்ரையிங் பண்ணும்போது. ஏன் நம்ம எடுக்கிறோம் அப்படி, ஏன்னா நம்ம பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து ஈவனா வேகணும்னு நினைப்போம். ஆனா எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. இந்த ஸ்டிரர் மெத்தட் என்ன பண்ண போகுது, நான் ஃப்ரையிங் பாட்டை உள்ள இன்சர்ட் பண்ண போறேன், ஜஸ்ட் மூடி வைக்க போறேன், ஸ்டிரர் ஆட்டோமேட்டிக்கா டர்ன் ஆக போகுது. அப்போ ஃபுட்டு ஆட்டோமேட்டிக்கா ஈவனா எல்லா சைடும் குக் ஆக போகுது, ஒண்ணுமே வெடிக்காது. கன்சிடர் நான் இப்போ ஒரு ஃபுட்டு உள்ள போட்டிருக்கேன், ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணுவேன், டேபிள் எடுக்க போறேன், ட்ராப் பண்ண போறேன். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஸ்டீல், ஃபுட்டு போய் அதுல மாட்டிக்கும், இது பண்ணு, டெஃப்லான் ஷீட் இது, நான் ஜஸ்ட் சோப் வாட்டர் போட்டு ரின்ஸ் பண்ணா போதும். அப்போ எனக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் சிம்னி கிடையாது, நீங்க இங்க பார்க்கலாம் எங்கேயுமே சிம்னி கிடையாது. சிம்னி அட்வான்டேஜ், எலக்ட்ரிசிட்டி ஃபேஸ் ஒன்லி 3000 watt எலக்ட்ரிசிட்டி அண்ட் சிங்கிள் ஃபேஸ்ன்றதுனால எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வராது. தேங்க்யூ டீம்.